அக்கா ஒரு பெஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறேன். கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே முளைக்க வச்சு சாப்பிட்டா பல மடங்கு நல்லது. நல்லா முளைக்க வச்ச உளுந்த குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இவ்வளவு பூண்டு போடுறமே, பூண்டு ஸ்மெல் வருமே நினைக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு சோறு பண்ணது எனக்கு காரத்துல அன்னைக்கு மாதிரி பண்ணிட்டேனா அப்போ அடிச்சுவேன். இது இனிப்புடா, காரம் அடிக்காது. நேத்து அந்த கஞ்சில மிளகா போயிட்டு போயிருச்சுல. நிறையவா நல்லா வெந்துருச்சு. பருப்பு மத்த வச்சு கடைஞ்சி எடுத்துக்குவோம். பாருங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ சுத்தமான கருப்பெட்டி போட்டுக்கலாம். இது போன வருஷம் வாங்கின கருப்பெட்டி, இந்த வருஷமும் நல்லா இருக்கு. அதான் சுத்தமான கருப்பெட்டி. இப்போ சுக்கு ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கலாம். போச்சியா இப்போ தேங்காய் பால் ஊத்திக்கலாம். இப்போ நீ தேங்காய் பால் ஊத்திக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ தேங்காய் பால் போட்ட உடனே கொதிக்கலாம் விட வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.